கதையின் சுருக்கம். பழமையில் வேளாங்குடி ஒரு அமைதியான கிராமமாக இருந்தது. அங்கு வாழ்ந்த ஒரு விவசாயக் குடும்பம் தொடர்ந்து துன்பங்களை எதிர்கொண்டு வந்தனர். குடும்பத் தலைவர் விஸ்வநாதன் நம்பிக்கையோடு இறைவனை வேண்டி வந்தார். ஒருநாள் அவர் கனவில் ஒரு அடியார் வந்து, உங்கள் கிராமத்தில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட இடத்தில் நரசிம்மரின் மூலமூர்த்தி இருக்கிறது, அதை பிழைத்து வழிபடுங்கள் எனச் சொன்னார். அன்று முதல் விஸ்வநாதன் அந்த இடத்தில் தேடத் தொடங்கினார். சில நாட்களுக்குப் பிறகு பச்சை மரம் அடர்ந்த இடத்தில் ஒரு பாறையில் இருந்து நரசிம்மரின் உருவம் தென்பட்டது. அது ஒரு சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றிய உருவம் என மக்கள் நம்பினர். அங்கே ஒரு சிறிய மண்டபம் கட்டப்பட்டு பிறகு அது பெரிதாக வளர்ந்து இப்போது ஒரு அழகான கோவிலாக மாறியுள்ளது. இந்த கோவிலில் நரசிம்மருடன் மகாலட்சுமி தேவியும் உள்ளார். இவர் சந்தனக்கடலை உதிர்நரசிம்மர் என்றும் அழைக்கப்படுகிறார், ஏனெனில் இந்த சுவாமிக்கு சந்தனக்காப்பு சிறப்பு. இப்போது இந்த கோவில் பக்தர்களின் நம்பிக்கையின் நிலையாக திகழ்கிறது. மனதிற் கோரிக்கைகளை மனமாற வேண்டி நரசிம்மரை தரிசிக்க வரும் பக்தர்கள் பலன் பெற்றுச் செல்வதாக நம்பப்படுகிறது.